பார்க்க வரங்க. கடைசி நிமிஷம் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன மன்னிச்சுட்டீங்கன்னு சொல்லணும். அது ஒன்னே போதும். நிம்மதியா நான் செத்துருவேன். வரங்க, உங்களை பார்க்க வர. அவனை கூப்பிட்ட உனக்கு வெக்கமா இல்ல? இந்த வாயாலே நீ மாமாவை கூப்பிட்ட? மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. உங்க காலை பிடிச்சி நீலாம் ஒரு பொம்பளை. மாமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மாமா. வரப்போ எல்லாம் நல்லாதான் வரீங்க. வந்த மாசத்துலயே குடும்பத்தை ரெண்டா பிரிச்சுட்டீங்களாம்மா. அதான் எப்படின்னு தெரியல. நீ வந்த மாசத்துலயே என் பையன் என்னையே வீட்டோட துரத்தளவுக்கு பண்ணிட்டியே. நீ எல்லாம் எப்பேற்பட்ட பொம்பளையா இருப்ப? ஊர்ல எல்லாத்துக்கும் தான் குடும்பம் இருக்குது, எல்லாத்துக்கும் தான் மருமகம் இருக்காங்க, எல்லாரும் இப்படியா பண்றாங்க. உனக்கு எப்படிமா இந்த மாதிரி மனசு இருக்கு? மாமா ஏற்கனவே செத்துட்டு இருக்கேன். வார்த்தையில என்ன கொள்ளாதீங்க மாமா. வேணாம். இங்க பாருமா, உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவில்லை. இங்க பாரு, எனக்கும் குடும்பம் உணர்ச்சியெல்லாம் இருக்கு. நீயே என் பையனை பிரிச்சு கூப்பிட்டு போனியே, அப்போ என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அது கொஞ்சமா நினைச்சு பார்த்தியா நீ? மாமா அதெல்லாம் விடுங்க மாமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு மட்டும் சொல்லுங்க மாமா. உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நான் எனக்கு யோகியது இல்லை, உனக்கு யோகியது இல்லை. இங்க பாரு, நான் சொல்றதை ஒழுங்கா கேட்டுட்டு இங்க இருந்து போயிரு. நீ பண்ண வேலையால ராணியை கூட்டு விட்டே போயிட்டா. ராணிக்கு என்னாச்சா? நீ என்னடானா என் புருஷனுக்கு தான் சொத்து, என் புருஷனை சொத்துன்னு உன் புருஷனை தூண்டி விட்டு சொத்து எல்லாம் பிடிக்கிட்டு போயிட்ட. பாவம் அவன் என்ன பண்ணுவான்? ஏமாந்தவன் சொத்து எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் ஏமாந்து போய் தெரியுறான். ஒன்று இல்லாத ஓட்டாண்டிட்டு இருக்கிறான் நான் இருக்கிறேன்னு அவளும் இன்னொருத்தனோட போயிட்டா. பாவம் அந்த குழந்தை அது என்ன பாவம் நினைச்சு ஒரு சோறு கூட திங்க முடியாம அது பாவம் செத்து போச்சு. இத்தனைக்கும் காரணம் யாரு? நீ. இத்தனைக்கும் காரணம் நீதான். மாமா நான் செஞ்சதுல தப்புதான் மாமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மாமா. பாருங்க, உங்க முகத்துல முடிக்க முடியாம அவர் வெளியே நின்று இருக்காரு மாமா. நின்றுட்டு போறான், எனக்கு என்ன? என்ன சொல்றீங்க? ஏன் கவிதா, ஏன் தம்பி வெளியே நிக்கிறான்? நம்ம வீட்டுக்கு வரதுக்கு அவனுக்கு என்ன? போய் நீ அவனை கூட்டு வா. ஏன்டா, ஏன் உனக்கு எத்தனை பட்டாலும் புத்தி வராதா? பா 1000 தான் இருந்தாலும் அவன் ஏன் தம்பிப்பா. இப்படிதானே வச்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் என் தம்பி எதை போய் செல்ல கொடுத்தானு எல்லாம் கெடுத்து விட்டேன். என்னடா நடந்துச்சு? ஏய், இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையேடா. அண்ணா, அந்த யோகியதை எனக்கு இல்லைண்ணா. உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த கடவுளா பார்த்து கொடுத்து தண்டனை அது. ஏப்பா, என்னப்பாச்சு? என்னாச்சு உனக்கு? எதா இருந்தாலும் சொல்லுப்பா. ஒண்ணும் இல்லப்பா, ஒரு வண்டிக்கார மோதிட்டான், கால் உடஞ்சிருச்சு. ஏதோ நடந்து போச்சுப்பா. இனிமே அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நம்ம குடும்பம் ஒன்னா சேரணும்பா. எந்த முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்கு வர? உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். அவங்க கூட வாழ்ந்தவருக்காக வரலைங்க, கூட சேர்ந்து வாழணும்னு எண்ணம் எனக்கு சத்தியமா மனசுல இல்ல. அப்படி ஒரு எண்ணம் என் மனசுல இருந்தாலும் நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்க. ஒருவேளை என்ன நீங்க ஏத்துக்கிட்டாலும் என்னால உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது. இந்த உலகத்துல எந்த பொண்ணுமே செய்யக்கூடாத பாவம் நான் செஞ்சுட்டேங்க. ஒரு பொண்ணோட அதிகாரம் ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிடணும் இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
சுமந்து பெத்த என் பிள்ளையோட சாவுக்கு கூட நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். இடத்துக்கு மேல என்ன பெத்து வளர்த்து ஆளாக்கிட அப்பா அவர் என் கையால் என கொண்டுட்டனே. இந்த பாவங்களிட சும்மாவே விடாதுங்க, சும்மாவே விடாது. இந்த மாதிரி இந்த தப்பை இனிமே எந்த பொண்ணுமே செய்யக்கூடாதுங்க. நான் நடந்துகிட்டது வாழ்க்கையை மத்த பொண்ணுங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். தப்பை தவறி கூட இனிமே இப்படி ஒரு தப்பை எந்த பொண்ணுங்களுமே செய்யக்கூடாது. நான் உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப அது நடக்காதுங்க. என்னை பார்த்து மத்தவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாருமே என்ன பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. அது மட்டும் இல்ல, நம்மளை பார்த்து மத்தவங்களும் ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லக்கூடாதுங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணுமே தவிர அடுத்தவங்களுக்கு தடையா என்னைக்குமே இருக்க கூடாது. நானே மண்ணல்லி போட்டுட்டு என் வாழ்க்கை நானே கிடத்துக்கிட்டு அதனாலதாங்க இனிமேல வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு எனக்கு நானே ஒரு முடிவையும் தேடிக்கிட்டேங்க. நான் விஷத்தை குடிச்சிட்டேங்க. இனிமே என்ன உங்களுக்கு எது தொந்தரவுமே வராது. என் புள்ள அவன் போற இடத்துக்கு நானும் போயிடுறேன். என்ன முடிச்சிருங்க. என்னங்க, ஒருவேளை நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு செய்ய வேண்டிய காரியத்துல செய்யாம விட்டுறாதீங்க. எனக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியமெல்லாம் உங்க கையால தான் நீங்க செய்யணும். அப்பதான் நான் செஞ்ச பாவம் எல்லாமே தொலையுங்க. எனக்கு என்ன மன்னிச்சுட்டு சொல்லுங்க, என்ன மன்னிச்சுட்டு சொல்லுங்க. கல்லானாலும் கணவன் சிறு புல்லானாலும் புருஷன் கல்லில்லையே, இந்த மகன் கல்லில்லையே. உள்ளுக்குள் கலங்கும் மனைவி தினம் தள்ளி வச்சு மனம் வெதும்பி சொல்லலியே, பாவி மக சொல்லலியே. ராணிய போல் வச்சிருக்க ஆசைப்பட்டா குத்தமில்லே, தேனிய போல் கொட்டி புட்டா சின்ன பொண்ணு தப்புமில்லே. வாழ்வில் ஆஸ்தியும் ஆடம்பரமும் தேவையே, ஆனால் ஆஸ்தி அந்தஸ்து அது மட்டுமே வாழ்வல்ல என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்பதை உங்களிடையே கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நீங்க விடைபெற்றுக் கொள்வது மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தார் மற்றும் உங்கள் சித்திரப்பாளையம் எல்என் மணிவாசகம். நாடகத்தை கண்டுகளித்த ரசிக பெருமக்களுக்கு அனைவருக்கும் எங்கள் மகாசக்தி செல்லியம்மன் நாடக மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு சிறப்பாக சீன் செட்டிங் செய்த எங்கரேமன் சீன் கம்பெனி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு சூப்பராக நடித்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஸ்பெஷல் அமைத்து கொடுத்த சண்முக ஏட்டுப்பட்டி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு மியூசிக் நல்ல முறையில் செய்து கொடுத்த சண்முகண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
எங்களுக்கு நல்ல முறையில் பாதுகாப்பு அளித்த காவல்துறை ஆய்வாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ மகாசக்தி செல்லியம்மன் நாடக சார்பாக உங்கள் அனைவருக்கும் 2013 விஷ் யூ ஹாப்பி அம்மன் ஸ்டூடியோ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.